Dear students, welcome to biology class. In previous video, we have seen Unit 17, Animal Kingdom, Introduction to Phylum Annelida. Now we are going to see about Phylum Arthropoda 2 and then last Mammalia. Okay, first Phylum Arthropoda. Animals, arthropoda means animals with jointed legs. Arthropoda means jointed leg. Arthropoda is the largest phylum of the animal kingdom. Arthropoda is the largest, biggest phylum, Arthropoda. Animal kingdomத்திலேயே இதுதான் ரொம்ப biggest phylum. They are bilaterally symmetrical. They are the bilateral symmetrical. And then triploplastic animals. Triploplastic and coelomate animal. Triploplastic and coelomate animal. உண்மையான உடற்குழி உடையது 3 லேயராக இருக்கும் இல்லையா. The body is divisible into head, thorax and abdomen. Thorax means மார்பு பகுதி, abdomenனா வயிற்று பகுதி. ஓகேவா. Each thoracic segments bear paired jointed legs. Thoracic segment present a jointed pair of the jointed leg present. Pair jointed legs, அதாவது ஜோடியான கால் இருக்கும். Exoskeleton is made up of chitin. எக்ஸோஸ்கெலட்டல் மேலே வந்து ஸ்கெலட்டல் இருக்கும். இந்த ஸ்கெலட்டல் என்ன எதால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா கைட்டினால் ஆக்கப்பட்டிருக்கும். அண்ட் இஸ் ஸ்டேட் பீரியாடிக்கலி அஸ் த அனிமல்ஸ் க்ரோ. எப்படி ஆகும் அப்படின்னா இந்த சைடு கைட்டின் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது அடல்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உரிய ஆரம்பிக்கும். அதாவது மேலே இருக்கிற தோல் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. த காஸ்டிங் ஆஃப் அண்டு ரீக்ரோவிங் ஆஃப் த எக்ஸோஸ்கெலிட்டன் இஸ் கால்டு மவுண்டிங். இதுதான் என்ன சொல்லுவாங்க, மவுண்டிங். அந்த தோல் எழுத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னதுன்னா மவுண்டிங். நெக்ஸ்ட்டு, பாடி கேவிட்டி இஸ் ஃபில்டு வித் ஹீமோலிம்ப். இஸ் நாட் அ blood like filled fluid material, that is called ஹீமோலிம்ப். ஹீமோலிம்ப் அப்படின்ற blood like material இதில் ஃபில் ஆகிருக்கும். The blood does not flow in the blood vessels and circulate throughout the body. என்ன இல்லைன்னா ட்ரூ blood vessels கிடையாது. அதாவது நல்ல வெல் டெவலப்டு blood vessels இங்கே கிடையாது. ஸோ அதனால் பாடி ஃபுல்லாக என்ன ஆகும்னா பிளட்டு சர்க்குலேட் ஆகும். ஓகேவா. தட் இஸ் கால்டு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ த பாடி சர்ஃபேஸ். கில்ஸ் ஆர் ட்ரெக்கியா. ட்ரெக்கியா மீன்ஸ் ஏர் டியூப்ஸ். ரெஸ்பிரேஷனாக தெரியும், ப்ரீத்திங் மூமெண்ட், தட் இஸ் கால்ட் ரெஸ்பிரேஷன். எதில் நடக்கும் அப்படின்னா கில்ஸ்னா செவில், ட்ரெக்கியா மீன்ஸ் ஏர் டியூப்ஸ். ஓகேவா, அதன் வழியாக நடக்கும். அண்ட் தென் excretion occurs by Malpighian tubules or green glands. Excretion means removal the body parts of waste. Waste என்ன பண்ணுது, பாடி பார்ட்ஸ்லேருந்து வெளியில் போகிறது தான் என்னதுன்னா எக்ஸ்க்ரியேஷன். அதுக்கு என்ன ஆர்கன்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா இங்கே Malpighian tubules அண்டு green glands. ஓகேவா. Sexes are separate. Example, prawn, crab, cockroach, millipede and centipedes. Millipedes and centipedes. Spider, scorpion. Next, see the do you know. Centipede means 100 legs. Centi means 100. Centi means 100. But most species have only 30 pairs. This is centipede. So 30 pairs தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறதாங்க, 100 லெக் இருக்குது. அதுக்கு மீனிங் என்னென்னா சென்டினாவே 100, ஆனால் 30 பேர் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மில்லிபீட்ஸ். மில்லிபீட்ஸ் ஹாவ் 2 பேர் ஆஃப் லெக் ஆன் ஈச் செக்மெண்ட்ஸ். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும், அதாவது இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்மெண்ட்லேயும் பேர் ஆஃப் லெக்ஸ் இருக்கும். திஸ் நேம் மீன்ஸ் 1000 legs. Millipedes means, milli means 1000. ஓகேவா. பட் மோஸ்ட் millipedes have only about 100 மட்டும் தான் அதில் இருக்கும். ஆனால் இதுக்கு மில்லி மீன்ஸ் வாட், 1000. ஓகே. Next, phylum mollusca. Phylum mollusca. Mollusca means soft-bodied animals. They are diversified group of animals living in marine, freshwater and terrestrial habitat. எங்கெங்கெல்லாம் வாழும் அப்படின்னா ஒரு சில ஃபைலம் வந்து வாட்டரில் மட்டும்தான் வாழும். பட் மொலஸ்கா டிவர்சிஃபைடு ஹேபிட்டட்.
எங்கெங்கே இருக்குது? மெரைன் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், டெரஸ்ட்ரியல், லேண்டில். டெரஸ்ட்ரியல் மீன்ஸ் லேண்ட். இங்கே எல்லாமே லீவ் பண்ணக்கூடிய ஹேபிட்டாட், இதனோட ஹேபிட்டாட் இங்கே எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்னதுன்னா diversified group. Body is bilaterally symmetrical, soft and without segmentation. Here this animals didn't have a segmentation. It is divided into head, muscular foot and visceral mass. Visceral mass means body inside having some organ that is called visceral mass. அதாவது உள்ளுறுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த உறுப்புக்கு பேர் என்னதுன்னா visceral mass. ஓகேவா? Muscular foot, head. Are you clear? The body foot helps in locomotion. The entire body is covered with a fold of thin skin called mantle. The entire body fully covered one material that is called thin like structure, that is called thin like skin, that is called mantle. Here உள்ள என்ன இருக்குன்னா thin like skin இருக்கும். அதுக்கு என்ன நேம் அப்படின்னா mantle. This mantle secretes outer hard calcareous cell. இந்த mantle தான் என்ன செக்ரேட் பண்ணும் அப்படின்னா ஒரு ஹார்டான செல், ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸை செக்ரேட் பண்ணும். அதுக்கு நேம் என்னென்னா calcareous cells. நெக்ஸ்ட்டு respiration is through gills. That means ctenidia. Gills another name ctenidia. Gills another name ctenidia or lungs or both. கில்ஸ்லேயும் ரெஸ்பிரேஷன் பண்ணலாம், இல்லைன்னா இது லங்ஸ்லேயும் செப்பரேட் பண்ணணும். ரெண்டுலேயுமே ரெஸ்பிரேஷன் பண்ணணும். Sexes are separate with the larval stages during development. இதுவும் என்னதுன்னா லார்வாலிருந்து டெவலப் ஆகும். ஓகேவா? லார்வா பீப்பா அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுவும் டெவலப் ஆகும். எக்ஸாம்பிள் கார்டன் ஸ்னைல், ஆக்டோபஸ். நெக்ஸ்ட்டு see the do you know. Octopus is the only invertebrate that is capable of emotion, empathy, cognitive function, self-awareness, personality and even relationship with humans. மனிதனுக்கு எப்படி எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த எல்லா கெப்பாசிட்டியும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே இன்வெர்டிபிலிட்டி இது அப்படின்னா ஆக்டோபஸ். ஓகேவா? அதாவது இன்வெர்டிபிலிட்டி குரூப்லேயே இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல கெப்பாசிட்டி இருக்கிற அனிமல்ஸ் வந்து எதுவும் இருக்காது. ஒன்லி ஒன் ஆக்டோபஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் ஸ்பெக்குலேட் தட் வித்தவுட் ஹியூமன் மாதிரியே இருக்கும். Octopus would eventually take our place as the dominate life from on earth. மனிதன் போலவே என்னது நிறைய டாமினேட், அந்த பூமியில் நிறைய டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு உயிரினம் எது அப்படின்னா இந்த ஆக்டோபஸ் அப்படின்னு தான் சில சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா. நெக்ஸ்ட்டு ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா. Echino means spiny skinned animals. Echinodermata means spiny skinned animals. They are exclusively free living marine animals. The Echinodermata lived only marine water. These are triploplastic and true coelomate. True coelomate means உண்மையான உடற்குள் இல்லையா? மீசோ அதாவது மிடில் டேம்லேருந்து எண்டோடேம்லேருந்து மீசோடேம்லேருந்து என்னது இருக்கும்? சீலோம் வந்து ஃபில் ஆகிருக்கும். தட் இஸ் கால்டு ட்ரூ சீலோமேட். வித் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த அனிமல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு செல்லுலார் லெவலில் இருக்கும், அப்புறம் டிஷ்யூ லெவலில் இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிற ஒரு அனிமல் இதுதான். ஓகே. அடல்ட் அனிமல்ஸ் ஆர் ரேடியலி சிமெண்ட்ரிக்கல் பட் லார்வா ரிமைன் bilaterally symmetrical. Adult animals radial symmetrical but larva bilateral symmetrical. அதாவது முதிர்ந்த உயிரி வந்து ஆரச்சமச்சீராக இருக்கும், ஆனால் லார்வா ஸ்டேஜில் இது இருபக்க சமச்சீராக இருக்கிறதா இருக்கும். A unique feature is the presence of fluid filled water vascular system. This is a peculiar features, that is water vascular system. Water vascular system வந்து இது இந்த எக்கினோடெர்மேட்டாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ஓகேவா? லோக்கமோஷன் அக்கர்ஸ் பை டியூப் ஃபீட்டில் தான் என்ன பண்ணணும்? லோக்கமோட் பண்ணணும், அதாவது மூவ் ஒன் பிளேஸ் டு another place. Body wall is covered with spiny hard calcareal fossils.
இதனோட பாடி வாலும் எப்படி இருக்குன்னா கல்கேரியலோசல்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். அதாவது கல்கேரியல் செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ், சி அர்ச்சின். நெக்ஸ்ட்டு ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. Hemichordates are marine organisms with soft vermiform and unsegmented body. Hemichordate also present in marines. Marine கடல்ல மட்டும் தான் வாழக்கூடியது. Vermiformனா worm like structure and unsegmented body. They are bilaterally symmetrical coelomate animal with non-chordates and chordate features. இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபைலம் எக்னோடெர்மேட்டாவுக்கு என்ன இருக்குன்னா நல்ல ஆர்கன் சிஸ்டம் வந்துடுதா. பட் ஆனால் இந்த ஹெமிகார்டேட்டில் எப்படி இருக்குன்னா வெர்மிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் இருக்கா, அதே இன்வெர்டிபிரேட்டா கேரக்டர் இருக்கா, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு நான் கார்டேட் அண்ட் கார்டேட் ஃபீச்சர். என்னென்னா நான் கார்டேட் ஃபீச்சர், வெர்மிஃபார்ம் இன்வெர்டிபிரேட்டா கேரக்டர் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், தே ஹாவ் கில் ஸ்லிட் எதில் தான் இருக்கும் அப்படின்னா வெர்டபிரேட்டாவுக்கு தான், கார்டேட்டாவுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். அதாவது செவில்கள்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். இது எதுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னா கார்டேட்டாவுக்கு இருக்கக்கூடிய, அதாவது நோட்டோகார்ட் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். பட் டு நாட் ஹாவ் நோட்டோகார்ட். ஸோ கில்ஸ் இருந்தால் என்ன இருக்குன்னா நோட்டோகார்ட் இருந்தால் தான் அது கார்டேட்டாவோட கேரக்டர்ஸ் இல்லையா, ஃபீச்சர்ஸ். பட் நோட்டோகார்ட் டிடன்ட் ஹாவ். ஆனால் கில்ஸ் இருக்கும். கில்ஸ்னால் செவில் இருக்கும். அதனால தான் இதனோட கேரக்டர் இது எப்படின்னா அந்த ஹெமிகார்டேட்டா ரெண்டோட கேரக்டரும், அதாவது நான் கார்டேட்ஸும் இல்லாமல் கார்டேட் ஃபீச்சர்ஸும் இல்லாமல், சில ஃபீச்சர்ஸ் ப்ரெசன்ட் இன் கார்டேட்ஸு, சில ஃபீச்சர்ஸ் ப்ரெசன்ட் இன் நான் கார்டேட்ஸ். தே ஆர் சிலியரி ஃபீடர். இது என்னதுன்னா இன்வெர்டிபிரேட்டரோட கேரக்டர்ஸ். அண்ட் மோஸ்ட்லி ரிமைன் எஸ் டியூபர்குலோசஸ் ஃபார்ம்ஸ். எப்படி இருக்கும் அப்படின்னா டியூபிகுலோசஸ் ஃபார்ம்ஸ், அதாவது வலை தோண்டி வாழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வலை தோண்டி வாழக்கூடிய ஒரு அனிமல். ஓகேவா. எக்ஸாம்பிள் பெலனோக்ளாசஸ், தட் இஸ் ஏகான் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்தது என்னது அப்படின்னா 2 டிவிஷன் இருக்குல்ல, இன்வெர்டிபிரேட்டேஸ் அண்டு வெர்டிபிரேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, கார்டேட், இன்வெர்டிபிரேட்டேஸ் அண்ட் கார்டேட்டை சொல்ல. இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபைலமும் இன்வெர்டிபிரேட்டே. நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன, எதை பார்த்தோம் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் இருக்கிறத ஃபைலை பார்த்தோம். இப்போ பார்க்குறது ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட். ஓகேவா. சி கார்டேட்டா. Chordates are characterized by the presence of notochord. Special character என்ன அப்படின்னா ஃபீச்சர்ஸ்னா presence of notochord, dorsal nerve cord and paired gill pouches present. That type of feature present means that is a chordata divisions. ஓகேவா. dorsal nerve cord, டார்சல்னா முதுகு புறத்தில் nerve cord இருக்கும். அதுக்கு பேர் என்னது அப்படின்னா dorsal nerve cord. Notochord is long rod-like support along the back of the animals, separating the gut and nervous tissue. இது என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா நர்வஸ் டிஷ்யூவையும் ஃபுட் பைப் இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் என்ன பண்ணுது, டிவைட் பண்ணி செப்பரேட் பண்ணுறது இதனோட ஒர்க்கு. See the line. Notochord is long rod-like support along the back of the animal, supporting the gut and nerve. Gut means food pipe அண்டு நர்வஸ் டிஷ்யூ. இந்த ரெண்டையும் என்ன பண்ணுது, டிவைட் பண்ணுறது தான் இதனோட அங்கே தான் இருக்கும். ஓகேவா. ஆல் கார்டேட்ஸ் ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலோமேட் அனிமல்ஸ். ஆல் கார்டேட்ஸ் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அண்ட் சீலோமேட் அனிமல். ஃபைலம் கார்டேட்டா இஸ் டிவைடட் இன்டு 2 groups. Phylum Chordata is divided into 2 subgroups. It is called Prochordata and Vertebrata. Prochordata and Vertebrata. Now see the Prochordata. The pro means first. Prochordata. The prochordates are considered as the forerunner of vertebrates. Vertebrates forerunner மூதாதையர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. வெர்டபிரேட்ஸ்க்கு முன்னாடி தோன்றிய உயிரினம் தான் என்னதுன்னா இந்த ப்ரோகார்டேட்ஸ். அதாவது இதுக்கு வெர்டபிரேட்டுக்கு மூதாதையர்கள் தான் ப்ரோகார்டேட்ஸ். பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த நோட்டோகார்ட்,
Prochordata is classified into subphylum Urochordata and subphylum Cephalochordata. The notochord presence based பண்ணி classified into subphylum two divisions, two subphylum, that is Urochordata and Cephalochordata. Are you clear? Next, subphylum Urochordata. Notochord is present only in the tail region. Urochordata means notochord present only in the tail region of free living larva. Larva stage only present the notochord, where present tail region only. But adults are sessile form. Sessile form means not move. அப்படியே ஒட்டிட்டு இருக்கும். Sessile forming. Sessile forming forms of mostly degenerated. Degenerate means non-movable. It's not movable. The body is covered with a tunic or test. That is covered means layer. One layer that is covered with the layer. அப்படியே ஒட்டிட்டு இருக்கும். Covered with the tunic or test. Example Ascidian. Example Ascidian. Next, subphylum Cephalochordata. Cephalochordates are small fish-like marine chordates. Cephalochordates are small fish-like marine chordates with unpaired dorsal fins. Cephalochordate present in a small like marine chordates, unpaired dorsal fins. Fins na துடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும். டார்சலில் fins இருக்கும். The notochord extends throughout the entire length of the body. Extends throughout the entire, here to your entire body ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கும், notochord present. Next, first subphylum chordata divisible into two, no? The prochordates and vertebrata. Prochordata also divided into two, that is presence of notochord based on divided into two, that is Urochordata and Cephalochordata. Now move on vertebrata. This group is characterized by the presence of vertebral column or backbone. நோட்டோகார்டு ப்ரெசண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த நோட்டோகார்டு என்னவா சேஞ்ச் ஆகிரும் அப்படின்னா வெர்டபிள் காலமாக, அதாவது முதுகெலும்பு தொடராக சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் என்னது அப்படின்னா வெர்டபிள் காலம் ஆர் பேக்போன் ரெண்டும் ஒரே நேம் தான். இது சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா வெர்டபிரேட்டா. ஓகேவா? நோட்டோகார்டு in an embryonic stage gets replaced by the vertebral column. Notochord embryonic stage only present. This one replaced and changes the vertebral column. எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் நோட்டோகார்டாக தான் இருக்கும், அதாவது கருவில் இருக்கும்போது நோட்டோகார்டாக தான் இருக்கும். அது என்ன ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னா வெர்டபிள் காலம், அதாவது முதுகெலும்பு தொடராக சேஞ்ச் ஆயிரும், அதாவது ரீப்ளேஸ் ஆயிரும். அதுதான் வெர்டபிரேட்டா. which forms the chief skeletal axis of the body. இதுதான் என்னது அப்படின்னா சீஃப் ஸ்கெலட்டல் ஆக்சிஸ், முக்கிய எலும்பு மண்டலம் சொல்லுவாங்க இல்லையா, தண்டுவட எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, திஸ் இஸ் அ சீஃப் ஸ்கெலட்டல் ஆக்சிஸ். வெர்டபிரேட்டா ஆர் குரூப் இன்டு 6 classes. இந்த வெர்டபிரேட்டாவை 6 classes-ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சைக்ளோஸ்டோமேட்டா. First class cyclostomata. Cyclostomes means are jawless vertebrates. Cyclostomes are jawless vertebrates. என்ன இருக்குன்னா நமக்கு எல்லா மேக்ஸிமம் ஜாவ் இருக்கும், எல்லா அனிமலுக்கும் ஜாவ்ஸ் இருக்கும். ஜாவ்ஸ்னால் தாடைகள் சொல்லும் இல்லையா. ஸோ மவுத்துக்கு மேலே மவுத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜாவ் பியர் ஆகிருக்கும். இந்த ஜாவில் தான் என்ன இருக்குன்னா டீத் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ cyclostomes are jawless vertebrates. Mouth not bounded by jaw. Mouth not bounded by jaws. ஜாவில் மவுத் இருக்கும், ஆனால் என்னது ஜாவ்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்காது. பாடி இஸ் எலாங்கேட்டட் அண்ட் ஈல் லைக் ஸ்ட்ரக்சர். விலாங்குமின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். They have circular mouth. What mouth? Circular mouth. Circular mouth present. Skin is slimy and scaleless. Slimy means வளவளப்பா, பாடி வந்து மாய்ஸ்டாக இருக்கும். ஸ்கேலிலெஸ், அந்த மேலே இருக்க ஸ்பைனி மெட்டீரியல்லாம் இருக்காது. ஓகேவா? They are ectoparasites of the fishes.
ஃபிஷ்ஷஸ் மேலே பாடி மேலே, அதாவது அவுட்டர் போர்ஷனில் ஒட்டிருக்கு. பேரசைட்னாவே என்னதுன்னா அதர் அனிமல் மேலே ஒட்டிகிட்ருக்கு இல்லையா, அதர் ஹாஸ்ட் மேலே ஒட்டிகிட்ருக்கிறது தான் பேரசைட். இது வந்து எக்டோ பேரசைட். எக்டோ பேரசைட்னா பாடிக்கு மேலே, அதாவது அவுட்டர் போர்ஷனில் அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்னதுன்னா எக்டோ பேரசைட்ஸ். ஃபிஷ்ஷஸ் மேலே ஒட்டிகிட்ருக்கும். எக்ஸாம்பிள் ஹேக் ஃபிஷ். எக்ஸாம்பிள் ஹேக் ஃபிஷ். Next class, fishes. Fishes are poikilothermic. Poikilothermic means cold-blooded. குளிர் இரத்த பிராணிகள்னு பேர். Aquatic vertebrate with jaws. Fishes present a jaw. Vertebrate, there is a vertebral column present and then jaws present. The streamlined body is divisible into head, trunk and tail. The streamlined body divisible into head, trunk, tail. The body வந்து head, trunk, tail என்ன ஆகும், டிவைட் ஆகிருக்கும். Locomotion is by paired and median fins. Pair and median fins. Pair of median spinல locomote ஆகும். Pair and median fins. Their body is covered with scales. ஃபிஷ்ஷை பார்த்தாவே தெரியும், நிறைய செதிலாக ஆக்கப்பட்டிருக்கும் இல்லையா, தட் இஸ் கால்ட் ஸ்கேல்ஸ். ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ கில்ஸ். ரெஸ்பிரேஷன் கில்ஸ் எவ்வளோல ரெஸ்பிரேட் பண்ணும். த ஹார்ட் இஸ் டூ சாம்பர் வித் அன் ஆரிக்கல் அண்ட் எ வென்டிக்கல். நம்ம ஆரிக்கல்ஸ்ன்றது இப்படி ஹார்ட் இருக்குது அப்படின்னா, ஹார்ட் இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆரிக்கல் இருக்கும், ஒரு வென்டிக்கல் இருக்கும். அதுதான் டூ சாம்பர். They are two main types of fishes. How many divided into two? And the presence of skeleton. Skeleton எப்படி இருக்கும் அதை பொறுத்து divided into two group, two types. ஓகேவா? ஃபஸ்ட்டு cartilaginous fishes. Cartilaginous fishes. Cartilaginous fishes means with skeleton made up of cartilages. Cartilages means very small bone. Very small bone. Present in a small bone means cartilaginous fishes. Bony fishes with a skeleton made up of bones. Big bones present means bony fishes. Big bones present means bony fishes. Very small bone present means cartilaginous fishes. Next, see the more to know. The small vertebrae, Philippine goby or dwarf pygmy goby is a tropical species fish found in a brackish water and mangrove areas in Southeast Asia, measuring only 10 mm in length. இந்த ஸ்மால் வெர்டபிரேட் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷு பிராக்கிஸ் ஏரியா, மான்க்ரோவ் ஏரியா சொல்லுடைய பிச்சாவரம் அந்த மாதிரி ஏரியா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏரியாவில், அந்த மாதிரி மான்க்ரோவ் ஏரியா இருக்கிற பிளேஸில் எங்கே இருக்குன்னா ஈஸ்ட் இந்தியாவில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. எவ்வளோ லென்த்னா ஒன்லி 10 mm length. Next, class Amphibia. Amphi means both. Bias means life. These are the first four-legged, that is tetrapods. Tetra means four, pods means leg. Four-legged animals. Vertebrates with a dual adaptation. Dual adaptation means adaptation live in this type of animals. Amphibia live in water and land also. That is a dual adaptation. To live in both land and water. The body is divisible into head and trunk. The body is divisible into head and trunk. Their skin is moist and have a mucus gland. The skin is moist. The skin எப்படி இருக்குன்னா ஈரத்தன்மையாக இருக்கும். ஸோ presence of mucus gland. இந்த mucus glands இருக்கிறதுனால the skin எப்பயுமே மாய்ஸ்டாக இருக்கும். Respiration is through the gills, lungs, skin and buccopharynx. எந்தெந்த வழியில் ரெஸ்பிரேஷன் பண்ணோன்னா செவிலில், லங்ஸ்னால் நுரையீரல், ஸ்கின்னா தோல், பக்கோபாரிங்ஸ்னா தொண்டைக்குடி இருக்கு இல்லையா, அதனுடைய இத்தனை வழியில் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பிரேட் பண்ணும். த ஹார்ட் இஸ் 3 chambered, 2 auricles and 1 ventricle. 2 auricle இங்கே ஹார்ட் எப்படி இருக்குன்னா இங்கே 2 auricle and then 1 ventricle. That is a 3 chambered animals. Eggs are laid in water. Eggs are laid in water. Eggs எங்கே தான் லே பண்ணும், கண்டிப்பாக இது
ரீப்ரொடக்ஷன் எக் லே பண்ணுறதுக்கு வாட்டர் எசென்சியல். அண்ட் தென் த tadpole larva transform into an adult. லார்வா என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா லார்வாவாக சேஞ்ச் ஆகும். அதாவது லைஃப் சைக்கிளுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் ஃப்ராக் டாட். நெக்ஸ்ட்டு see the do you know the Chinese giant salamander Andreas davidians is the largest amphibian in the world. இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப இந்த சாலமண்டர் தான் என்னது ரொம்ப மிகப்பெரிய ஆம்பிபியன்ஸ். இட்ஸ் லென்த் இஸ் about 5 feet and 11 inches. 5 அடி 11 அங்குலம்னு சொல்லுவாங்க. 5 அடி 11 அங்குலம் வந்து இதனோட லென்த்து. இட் வெயிட்ஸ் about 65 kg. ஃபவுண்ட் இன் த சென்ட்ரல் அண்டு சவுத் சைனா. எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் அண்டு சவுத் சைனாவில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அங்கே வந்து இந்த ஆண்ட்ரியாஸ் டிராவிடியன்ஸ் அப்படின்ற ஆம்பிபியன் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸ் ரெப்டைலா. ரிப்பையர் மீன்ஸ் கிரால் ஆர் creep, அதாவது பாடி டச் த கிரவுண்ட், crawl or ground and then move one place to another place. That is a crawling movement or creeping movement. These vertebrates are fully adapted to live in land. எங்கே மட்டும் தான் live பண்ணும்? Fully adapted in land only. Their body is covered with horny epidermal scales. இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். கலோட்டஸ் இங்கே இருக்கா. Horny epidermal scales present in the outer body. Respiration is through the lungs. The heart is the three chamber with an exception of crocodile. Crocodile only present the fourth chamber எங்கே மட்டும் தான் இருக்குன்னா mammalians இந்த மாதிரி குரூப்பில் தான் இருக்கும், வெல் டெவலப்டு குரூப்பில் தான் இருக்கும். பட் ரெப்டைலால் crocodile only present in your 4 chambers. There is 2 auricle and 2 ventricle present, which have 4 chambers called crocodile only. Most of the reptiles lay their eggs with tough outer cell. எப்படி இருக்கும் அப்படின்னா எக்கு வந்து அவுட்டர் செல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் கலோட்டஸ், லிசார்ட், ஸ்னேக், டாட்டாய்ஸ் அண்டு டர்ட்டில். அதனோட அவுட்டர் செல், அவுட்டர் கவரிங் செல் வந்து எப்படி இருக்குன்னா ஹார்டாக இருக்கும். Example Calodus, this type of reptiles. Next class aves. Aves means bird. Birds are homeothermic. Homeothermic means warm blooded animals with several adaptation to fly. Birds வந்து நிறைய adaptation இருக்கும். The spindle of the boat-shaped body. The spindle or boat-shaped body எப்படி இருக்கும் அப்படின்னா படகு மாதிரி அமைப்பு இருக்கும். இஸ் divisible into head, neck. அந்த பாடி எப்படிலாம் டிவைட் ஆகிருக்கும்? ஹெட், நெக், ட்ரங்க் அண்டு டெய்ல். ஹெட்டு, நெக், ட்ரங்க் அண்ட் டெய்லாம் டிவிசிபிள் ஆகிருக்கும். The body is covered with feathers. இறகுகள் சொல்கிறோம் இல்லையா, இறகுகளால் கவர் ஆகிருக்கும். 4 limbs are modified into wings. Totally 4 legs is present. That is a limb. Limb mean leg. And then 4 limb 2 and then hind limb 2. Totally 4 limbs. Totally FOUR 4 limbs present. But here this 4 means முன்னங்கால் சொல்லுவாங்க இல்லையா. The 4 limbs are modified into wings. இந்த முன்னங்கால்கள் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா விங்ஸாக மாடிஃபைட் ஆகிருக்கு. ஏன் மாடிஃபைட் ஆகிருக்குன்னா become a so for the uses of flight, பறக்கிறதுக்காக மாடிஃபைட் ஆகிருக்கு. Hind limbs are adapted for walking, perching and swimming. ஹைண்ட் லிம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? வாக் பண்ணுறதுக்கு, ஃபுட்டு நடக்கிறதுக்கு, ஸ்விம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி திங்ஸஸ்க்கு யூஸ் ஆகுது. ஃபுட் தேடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. இந்த ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ த லங்ஸ் விச் ஹாவ் த ஏர் சாக்ஸ் இருக்கும். அந்த பாடியில் வந்து என்னென்னா ஏர் சாக் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். போன்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஏர். நிமோட்டிக் போன்ஸ்னால் போன்ஸ், அதனோட பாடியோட போன் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளே இருக்கிற போன்ஸ் பெரும் அப்படியே லைட் வெயிட்டில் இருக்கும். விச் ரெடியூஸ் த பாடி வெயிட். த நிமோட்டிக் போன்ஸ் ப்ரெசன்ட் ரெடியூஸ் த பாடி வெயிட். பாடியோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ தான் தே கேன் ஃப்ளை.
it is flying classes, birds fly பண்ணும் இல்லையா. ஸோ நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்கிற போன்ஸ் இருந்துச்சுன்னா அதால் they do not fly. ஸோ present in a pneumatic bones. They lay large yolden eggs. லார்ஜ் யாக் இருக்கும், உள்ள கருவுணவு வந்து நிறையா இருக்கும். laden eggs, நிறைய கருவுணவு இருக்கும். They are covered by hard calcareal cells. இந்த எக் எப்படி இருக்குன்னா கல்கேரியல் செல்ஸால் கவர் ஆகிருக்கும், அதாவது ஹார்ட் செல்லால் கவர் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பேரட், க்ரோ, ஈகிள், பிஜியன் அண்டு ஓஸ்ட்ரிச். நெக்ஸ்ட்டு more to know. State bird of Tamil Nadu, common emerald dove. This is a common name. And then scientific name Salcopus indica. Salcopus indica. Next, see the mammalia. Mamma means breast. Next class, mammalia. Mamma means breast. Mammals are warm-blooded animal. Mammals are warm-blooded animal. The skin is covered with hairs. This is a special feature present. Mammary gland and hair also present. Okay, va? The skin is covered with hairs. It also bears sweat and sebaceous glands. Sweat and sebaceous glands present. Where sebaceous means oil glands. The body is divisible into head, neck, trunk and tail. The body is divisible into head, neck, trunk and tail. Females have mammary glands. Female and male present, no? Females present a mammary glands which secrete the milk for feeding the young ones. எதுக்காக இந்த mammary glands present ஆகுதுன்னா secrete the milk for the feeding the young ones feed பண்ணுறதுக்காக. The external ears are pinnae is present. வெளி காது மடல் சொல்லுவாங்க இல்லையா, அது ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஹியூமன் பீயிங் பார்த்தா தெரியும், இன்டர்னல் இயருக்கும் எக்ஸ்டர்னல் வந்து காது வெளியில் தெரியும் இல்லையா. த எக்ஸ்டர்னல் இயர் ஆர் பின்னே இஸ் ப்ரெசன்ட். மெமலியன் குரூப்பில் எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஆர் பின்னே ப்ரெசன்ட். ஹார்ட் இஸ் 4 chambered. ஹார்ட் எத்தனை சாம்பர்டு? 4 chambered. 2 auricles, 2 ventricles. And they breathe through lungs. லங்ஸில் இது வெல் டெவலப்டு ஆர்கன்னா, ஸோ இது லங்ஸில் தான் ப்ரீத் பண்ணும். எக்ஸப்ட் எக் லேயிங் மேமல்ஸ். இது எல்லாம் இந்த மேமல்ஸ் எல்லாமே அண்டர் த குரூப் மெமரி கிளாண்ட் ப்ரெசண்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே மெமல்ஸ் தான். ஆனால் 2 மட்டும் என்னதுன்னா எக் லேயிங் மேமல்ஸ். எல்லாமே விவிபேரஸாக இருக்கும், அதாவது கிவ் அ birth on young ones, give a birth to their young ones. But 2 animals, except animals present, that is platypus and the spiny anteater. இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா எக்கை லே பண்ணிவிட்டு அப்போ தான் என்ன பண்ணும், எக் லேயிங் அனிமல் 2 இருக்குது, எக் லேயிங் அனிமல்ஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணும், தன்னோட பேபிஸ்க்கு என்ன பண்ணும், ஃபீட் த மில்க். எக் லே பண்ணும், பட் ஃபீட் த மில்க். மற்ற எல்லா அனிமலும் விவிபேரஸ்னால் கிவ் அ birth பண்ணிவிட்டு யங் ஒன்ஸை birth பண்ணிவிட்டு and then to their young ones give a birth. This 2 only, platypus and spiny anteater only lay the egg and give a milk. எக்கை லே பண்ணி மில்க் கொடுக்கும். ஓகேவா? Placenta is the unique characteristic feature of the mammals. Placenta is very important, unique character of the feature of mammals. What is the uses of placenta? The relations between the young one and a mother cell, a mother and a young one. The relations between the under இந்த கருவறை இருக்கு இல்லையா, கருவறைக்கு உள்ளே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டுக்கும் கனெக்ட், அதாவது மதருக்கும் யங் ஒன்ஸ் அந்த உள்ள பேபிக்கும் என்னதுன்னா கனெக்ட் பண்ணுறது இதனோட ஒர்க்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா மதர் ஃபுட்டு சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த சாப்பாட்டோட எனர்ஜி, ஆக்சிஜன் அது எல்லாமே என்ன பண்ணணும்னா ப்ளசண்டா வழியாக தான் இந்த பேபி செல்லுக்கு போகும், பேபிக்கு போகும். ஓகேவா? அதே மாதிரி வேஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பேபி கொடுக்குற வேஸ்ட்டை ப்ளசண்டா வழி தான் என்னது பண்ணும் அப்படின்னா மதருக்கு போயிட்டு அந்த வேஸ்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஸோ feature of example rabbit, man. Next,
See the classification of phylum Chordata. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அது எல்லாம் அப்படியே வந்து ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.